நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆஸ்திரிய நாட்டைச் சார்ந்த மிகச்சிறந்த உளவியல் ஆய்வாளரான சிக்மண்ட் ஃப்ராய்டு 5 பாலூக்க வளர்ச்சி படிநிலைகளை குறிப்பிட்டிருக்கிறார். சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட், உள இன வளர்ச்சி என்றும் அழைக்கலாம் அல்லது பாலூக்க வளர்ச்சி என்றும் அழைக்கலாம். இவர் 5 நிலைகளாக குறிப்பிட்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓரல் ஸ்டேஜ், வாயினால் சுவைத்தல் நிலை. குழந்தைகள் உணவுப் பொருட்களை அருந்துதலின் மூலமாக அல்லது சுவைத்தலின் மூலமாக மகிழ்ச்சி காண்கிறார்கள் என்று சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடுகிறார். இப்போ அந்த சுவைத்தல் நிலையில் வயது பிறப்பிலிருந்து 1.5 ஆண்டுகள் 0 to 18 month. அடுத்ததாக கழிவுறுப்பு நிலை அல்லது குதநிலை என்று அழைப்போம். இது 1.5 இயர்லேருந்து 3 years வரை, 18 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரை தொடரக்கூடிய பாலூக்க வளர்ச்சி ஆனல் ஸ்டேஜ். மூன்றாவதாக பாலின உறுப்புகளில் கொள்ளும் நிலை, பாலின உறுப்புகளில் ஈடுபாடு கொள்ளும் நிலையாக பேலிக் ஸ்டேஜ். இந்த வயது நிலை 3 வயது முதல் 6 வயது வரை. இந்த வளர்ச்சி நிலையில் தான் குழந்தைகளுக்கு ஒடிபஸ் எலக்டஸ் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆண் குழந்தைகள் தாயிடம் அன்பாகவும் பெண் குழந்தைகள் தந்தையிடம் அன்பாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பருவம் பாலின உறுப்புகளில் ஈடுபாடு கொள்ளும் நிலை 3 வயது முதல் 6 வயது வரை. நான்காவதாக புதைநிலை அல்லது உள்ளுணர்வு நிலை லெடன்சி ஸ்டேஜ். இது 6 வயது முதல் பூப்பு எழுதும் வரை, அப்படின்னா 6லிருந்து 12 வயது வரை. இறுதியான நிலையாக 5வது நிலை பிறப்புறுப்பு நிலை ஜெனியல் ஸ்டேஜ். பூப்பு எழுதுவது முதல் குமரப்பருவம் வரை, இப்போ 11 வயதிலிருந்து 19 வயது வரை பிறப்புறுப்பு நிலை என்று அழைக்கப்படுது. மனித ஆளுமை வளர்ச்சி என்பது பாலூக்க வளர்ச்சியினால் ஏற்படுவது என்பதே ஆகும் என்று இறுதியாக ஃப்ராய்டு இந்த 5 பாலூக்க வளர்ச்சி படிநிலையை குறிப்பிட்டதின் அடிப்படையில் இவரோடு பணியாற்றிய ஆட்லர், யுங்கு மனித ஆளுமை வளர்ச்சி என்பது பாலூக்க வளர்ச்சியோடு தொடர்பு இருக்குன்னு குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர்கள் பிரிந்து ஆட்லர் தனிநபர் உளவியலாகவும் காரல் யுங்கு பகுப்பாய்வு உளவியலாகவும் உருவாக்கினார்கள். அதனால் இங்கே நம்ம எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, டெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிஜிடிஆர்பியில் சைக்காலஜியில் சைக்கோசெக்ஷுவல் டெவலப்மெண்ட், who was advocate about psychosexual development, உள இன வளர்ச்சி படிநிலையை குறிப்பிட்டது யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் ஆஸ்திரிய நாட்டை சார்ந்தவர். அடுத்து மேட்ச் 1 மேட்ச் 2 பொறுத்துகளை லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு சொல்லுவோம்ல. பட்டியல் 1 பட்டியல் 2ல், பட்டியல் 1ல் இந்த 5மே வரிசையாக ஓரல், ஆனல், பேலிக், லெடன்சி, ஜெனியல் ஸ்டேஜ் என்று கொடுத்துட்டு, லிஸ்ட்டு 2ல் பட்டியல் 2ல் வயது நிலையை மிஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம். சரியாக வரிசைப்படுத்தாமல் ஓரல் ஸ்டேஜுக்கு நேராக 18 முதல் 3 ஆண்டுகள், ஆனல் ஸ்டேஜுக்கு நேராக பிறப்பிலிருந்து 18 மாதங்கள், பேலிக் ஸ்டேஜுக்கு நேராக 6லிருந்து 19 வயது வரை அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்க தவறுதலாக வரிசைப்படுத்துனதை நம்ம சரியாக வரிசைப்படுத்தி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததாக மனித ஆளுமை வளர்ச்சி என்பது பாலூக்க வளர்ச்சியினால் ஏற்படுவது என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு, ஆப்ஷன் ஏவில் சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆப்ஷன் பியில் ஆட்லரு, ஆப்ஷன் சியில் யுங்கு, ஆப்ஷன் டியில் தாண்டைக் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு என்பது சரியான விடை.